2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-10 ஆங்கிலம் படிக்கணும். சங்கீதம் 87 1-7 ஸ்டீபன் படி இன்னைக்கு 87 1-7 வரைக்கும் ஆங்கிலம் வந்து பண்ணிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-10. அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், அவர் எவ்வளோ பெரிய பயங்கரமான மனுஷனை கர்த்தர் தொட்டு பிடிச்சிட்டார். கர்த்தர் தொட்டு பிடிச்சிட்டார். பிடிச்சிடோன்னே அவனுக்கு பேர் சவுல். அவனை கடைசியில் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி கொண்டு வந்து ஊழியத்தில் பயன்படுத்தி கதறான். நாடி நரம்புலாம் துடிக்குது. அவன் முகமாக பார்த்தோன்னு அவன் உருண்டு அழுகுறான். அழுது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லும். கத்ததான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனனியா சீசன் அனுப்பி அவர் என்ன பண்ணணும்னு சொல்கிறாருங்க. அந்தப்படி அந்த பவுல் எழுதின நிருபத்தை ஒவ்வொரு நிருபத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணு கலங்குது. 1 கொரிந்தியர் 1 ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதிருக்கு பாருங்கள். 1 கொரிந்தியரில் ஃபஸ்ட்டு அந்த தலைப்பு இல்லை யார் எழுதினது? பவுல் எழுதுறார். அப்போஸ்தலர் பட்டத்துக்கு முதல் பவுல். ஏன்னா இவர் சேர்க்கவே இல்லை, அப்போஸ்தலர்லாம் சேர்க்கலை. அது கர்த்தருடைய வார்த்தை வந்தோன்னே சேர்த்துக்கிட்டான். இவன் பேசக்கூடிய பேச்சுகளில் பார்க்கும் அவனுக்குள்ள அபிஷேகம் வந்துட்ட பிற்பாடு அவன் கதறது, அவன் சொல்கிறது, அவன் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒன்றில் வந்து தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்து பிரணோமின் அப்போஸ்தலனா இருக்கும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்தியிலே கிறிஸ்து பிரணோமுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பிரணோவின் நாமத்தை எங்கும் தோன்றுகிற அனைவருக்கும் எழுதுகிறார். அவர் எழுதும்போது நிருபத்தை எழுதும்போது பார்த்தா அதை படிக்கும்போது ஒரு கண்ணு கலங்குது. என்னடா அது, எப்படி அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு சென்டென்ஸை கூர்த்து அப்படியே பாருங்கள். பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி தான் வருது. இவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் யார் எழுத முடியும்? ஏன்னா அவனுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் முழுவதும் இறங்கிடுச்சு. அவனுக்குள்ளே நிருபத்தை எழுதிட்டான். அவன் எழுதுகிற நிருபத்துக்குள்ளே ரகசியத்தை சொல்கிறது யார்? 7ஆம் தான். அப்போ எனக்குள்ளே என்ன அபிஷேகம் இருக்குது? அதான் சொன்னேன், இது எழுதுனா அதே அவன் ஒன்றில் நிற்கிறாரு பாருங்க. தேவாவி ஜலத்தை மேலே செய்யணும். அந்த தேவாவி எனக்குள்ளே வந்திருக்கு. அவர் பவுலை கொண்டு எழுதினார். அதே தேவாவி எனக்குள்ளே வந்து அதுக்குள்ளே விளக்கத்தை இன்றைக்கு சொல்கிறாரு. அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த ரகசியங்கள் எல்லாமே 2000 வருஷம் கழித்து ஊரினுடைய 7ஆம் வந்து சொல்லி அது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறான்னா சாதாரண காரியமே கிடையாது. இது கர்த்தர். ஏன்னா நான் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவன், தட்டி எழுப்பி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். இது ஒரு கூத்து, பெரிய கூத்து பாருங்கள். என்னென்னா இன்றைக்கி என்னுடைய நான் எந்த ஆதியாகமம் 25 1-2 படிங்கல. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரோனையும் யக்ஷோனையும் மீதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்ற 6 பிள்ளைங்க இருக்கா. இந்த 6 பேருக்குள்ளே வந்தது தான் நம்ப. ஆனால் ஃபஸ்ட்டு வர்றாரு பாருங்க. அந்த எலியேசர் வந்து அவனுக்கு ரைட்டாண்டாக இருந்தார். எலியேசருடைய பேத்தி தான் அந்த கேத்தூராள். எலியேசருடைய பேத்தி தான் கேத்தூராள். அந்த எலியேசருடைய பேத்தி தான் கேத்தூராள் கல்யாணம். இந்த இதில் வந்து இந்த வித்தில் வந்தது தான் எங்கள் அப்பா. இந்த வித்தில் வந்தது தான் நீங்களும். இல்லாட்டி இந்த சத்தியம் நம்மளுக்கு வராது. ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தேன். அப்போ நான் சின்ன பிள்ளை 10 வயசு அப்பா பார்க்கும்போது அப்போ பார்த்தது. ஆனால் இப்போ தான் கர்த்தர்னு சொன்னார். ஆபிரகாம் பார்த்தியா? இல்லை. உங்கள் அப்பா பார்த்தியா? ஆமாம், ஆபிரகாம் தான் அப்பா. அப்படியே சேம் அதே டிட்டோ. அப்போ அந்த கேத்துராள் சந்ததியில் வந்த அந்த ஆபிரகாமுடைய வித்தில் வந்தவங்க தான் நம்ம டைரக்ட் வித்து. அதாவது முதல்ல எலேசர் வித்தில் இதில் டைரெக்டாக என்ன எடுத்திருக்காரு?
என் மூலயமா இப்போ உங்களை சென்னையில் நீங்கள் இருக்கிறதுக்கு நான் எங்கே இருக்கிறது எவ்வளோ சம்மந்தம் இருக்குது. இங்கேருந்து 450 500 மைல் அந்தாண்ட இருக்கிறேன். இது யாருடைய இணைப்பு? கர்த்தருடைய இணைப்பு. இந்த கர்த்தருடைய இணைப்புனால இப்போ என்ன இந்த இணைப்பில் உள்ளவங்க தான் என் கூட நிற்க முடியல. நகமும் தசையும் உடல் உயிருமா நிற்க முடியும், மற்றவங்க நிற்க முடியாது. மற்றவங்களுக்கு நிற்க முடியாது. எதையுமே நம்ம அடுத்தவங்க நம்ம வச்சுக்கின்றதுக்காக நம்ம பேசுகிறதல்ல, உண்மை சத்தியப்படி நம்ம பேசுகிறோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தான் அந்த சத்தியம் சொல்ல முடியும். அவனுக்குள்ளே அந்த அபிஷேகம் வந்திருக்குது. இந்த அபிஷேகத்தை பெற்ற மக்கள் தான் அந்த சத்தியத்தை கேட்க முடியும், கேட்டு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ண முடியும். புரியுதுங்களா? இல்லாட்டியே சொல்ல முடியாது. நீங்களே சிந்திச்சு பாருங்கள், நம்ம எங்கே பிறந்து எங்கேருந்து வந்து எங்கே ஜாயின்ட் பண்ணுறோம். இதுதான் கர்த்தர் இணைக்கிற இணைப்பு. இந்த இணைப்பு யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியும். ஆனால் இந்த முதல்ல நம்மளோட இருந்துட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு இனிமேல் கொண்டு தான் அவங்களுக்கு நம்மளுடைய சத்தியம் வெளியில் போய் வாட்ஸ்அப்பில் போய் அதை மற்றவங்க பார்த்து இவங்களுக்கு சொல்லும்போது அவங்க கைகள்லாம் ஒத்துரும். ஐயோ விட்டோமே வந்தாலும் ஒட்ட முடியாது, மறுபடியும் வந்தாலும் ஒட்ட முடியாது. இப்போ இங்கே இருக்கும்போது 2-3 பேர் நினைக்கிறாங்க என்ன, அந்த தாட்ஸுக்கு வந்துச்சு, கட் பண்ணி விட்டோம் முன்னாடி இருந்தவங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த சத்தியத்தில் என்ன சொல்லும்போது அவர் சொல்கிறார் இல்லையா, அதாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பெண்படுறதும் சீசனாக இருக்கும். ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு என்ன அலைவார். கிட்டத்தட்ட 2 வருஷம் இவர் நான் ஒன்றாவே சுற்றி இருக்கிறோம். ஒளியத்தில் ஓட்ட சைக்கிள் தான். நான் மீதியாக நீ உட்காருங்க பிரதர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கத்துற அவசியம். என்னை எங்கேயே தூக்கிட்டாங்க அப்பாவை. இன்னும் கொஞ்சம் நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவார். நான் சொல்கிறது சத்தியம், பொருளாதாரத்தில் சொல்கிறேன். கர்த்தர் ஆக்குவார். அப்போ வார்த்தையில் கொடுத்தது பணத்தை கொடுமா இருப்பாரா? இருப்பார், நிச்சயமாக கொடுப்பார், சத்தியம். அதனால் நம்ம வார்த்தைக்குள்ளே இப்போ கடந்து போகிறோம். அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அப்போஸ்தலர்கள் ஊழியத்தில் கர்த்தர் பவுலை சந்தித்த விதம், பவுலை கொண்டு கர்த்தர் செய்த ஊழியம், இதனுடைய தலைப்பு தான். இப்போ செய்தனுடைய தலைப்பு இது. அப்போஸ்தலர்களின் ஊழியத்தில் கர்த்தர் பவுலை சந்தித்த விதமும், பவுலை கொண்டு கர்த்தர் செய்த ஊழியமும், இதுதான் தலைப்பு. இன்றைக்கி அதை காட்டிலும் அருமையான ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஏன் அவங்கள பவுலை குறித்து நம்ம இப்போ பேசுகிறோம், உயர்வாக நம்ம பேசுகிறோம் சொல்லும்போது, அவன் ஒரு பெரிய ஒரு தமஸ்குள்ளே போய் நிருபத்தை வாங்கிட்டு இந்த ஊழியத்தை செய்கிறவங்களாம் பெண்களையும் ஆண்களையும் அடித்து சாவடிக்கிறது. எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கு. வஸ்திரத்தை போட்டு கொலை பண்ணுறவங்கள காத்துக்கிட்டு கொலை செய்கிறவனோட வஸ்திரத்தை இவன் பாதுகாத்துருந்தான். அவனை தொட்டு கர்த்தர் இழுத்து தான் யாருன்னு சொன்ன உடனே அழுகுறான் பாருங்க, கதறான். அவர் ஒவ்வொரு அப்படியே நாடி நரம்புலாம் துடிக்குது. தன்னை சாவருக்கு ஒப்பு கொடுக்குறான். வா எல்லோரும் என்னை கொண்டுருங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அடிநாடி உங்கடி எங்கடி இல்லை, நான் அடிக்கிற மாதிரி அடிச்சானு. அப்போ கூட அடியை வாங்கிட்டு ஓடுறது தான் செய்கிறான். அப்படி இப்போ பேர்பட்ட ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. கர்த்தருடைய அனுக்கிரகம் பெற்ற அந்த ஆவியை பெற்றவன். அது பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் 7வது அதிகாரத்தில், அதாவது பவுல் சேவானுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தான். சேவானை கல்லறிந்தவர்களின் வஸ்திரத்துக்கு பவுல் என்ன பண்ணான், காவல் காத்திருந்தான். அப்போஸ்தலர் 7:38 படிச்சிங்கன்னா படிங்க. அப்போஸ்தலர் 7:58 அப்போஸ்தலர் 7:58 அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து பிரனோம் என் ஆவியை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஏன்னா சாவடிச்சிட்டானோ, சேவனாட்சி கல்லாலே அடிச்சு கொண்டுட்டானோ. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மார்க்கத்தார் யார் கண்டாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனை கொண்டுடணும். ஏன்னு கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இவர் தனியாக ஒரு ஊழியத்தை அந்த ராஜ்யத்திலே உருவாக்குறாரு. தனியாக ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை உருவாக்குனா யாருக்கு பிடிக்கலை? இவனுடைய உருவாக்குன யாருக்குமே பிடிக்கல. அவனுக்கு அவ்வளோ காண்டு பிடிச்சி போய் இவர் மேலே
இவர் மேலே கண்டுபிடிச்சி கொண்டாடுவான், அவனே கொண்டாடுவான். அதான் சொல்லும்போது பவுல் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தான். ஸ்தேவானை கல்லெறிந்தவர்களின் வஸ்திரத்தை பவுல் காத்து கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 8:58 7:58 அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனை பாதத்தருகே வைத்தார்கள். இவன் தான் பவுல். இவன் தான் அவன் சாட்சிக்காரங்களாம் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு கல்லால் போய் அடித்து அவனை சாப்பிடிக்கிறாங்க. அதே சமயத்தில் 8வது அதிகாரத்தில் 1, 2, 3 படிச்சிங்கன்னா 8வது அதிகாரத்தில் 1, 2 கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்ததற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி மிகவும் துக்கம் கொண்டு ஏன் கேட்டா கொண்டாடு பார்த்தீங்கன்னா சபைக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தான். யார் அதான் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ என்ன சொல்லும்போது கதறாங்க. யார்? அப்போஸ்தலர்கள்லாம் ரத்த சாட்சியாக செத்துட்டாங்களே. ரத்த சாட்சி எல்லாரையும் கொண்டுட்டானோ. ரோமரில் ஒரு இதை படிச்சிங்கன்னா அது ரோமரில் 16வது அதிகாரத்தில் 3, 4, 2 வசனம் படி. ரோமர் 16 3, 4 கிறிஸ்து பிரணோவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய வெஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் சிரச்சேதப்பட்டாங்க. அவங்க வீட்டில் தான் பவுல் உட்கார்ந்துருக்காரு. பவுலுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவங்க இடம் கொடுத்து இருந்ததுனால ஆக்கிலாம் பெருசெலாம் என்ன பண்ணிட்டாங்க? சிரச்சேதம் வெட்டி கொண்டுட்டாங்க. தங்கள் கழுத்தையும் கொடுத்தாலும் என்ன? சாவுக்கு தங்கள். இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம். அப்போ தான் சொல்கிறாரு ஆக்கிலா பெருசலான்னு பேர் வைக்கணும். அந்த போகும்போதே கேட்குறேன் ஆக்கிலா. அப்போ அந்த ஊழியத்தில் தங்கள் பிராணன் தங்கள் கழுத்தையும் தங்கள் சாவுக்கு ஒப்பு கொடுத்த அந்த பவுலை காப்பாற்றின அதே பேரை வைக்க சொன்னார். எதுக்கு வைக்க சொன்னார்னா, இன்றைக்கு ஆக்கிலா பெருசலா வீட்டில் தான் இந்த ஊழியம் இப்போ நடக்குது. அன்றைக்கி பவுல் இருந்தார் ஆக்கிலா பெருசலா வீட்டு செபேஸ் பட்டணத்தில். இன்றைக்கு ஊரின் 7ஆம் தேதி தான் இன்றைக்கி நடத்துகிறோம். அதோட உங்கள் 2 பிள்ளைகளையும் வச்சு இது எவ்வளோ பெரிய பாக்கியம். 2000 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த ஊழியத்தினுடைய பிரதிபலன் வந்திருக்கு. யார் கிடைச்சிருக்கு? அதே ஆக்கிலா பெருசலா. அவங்களுக்கு நானே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்து சபையில் இன்றைக்கி வரைக்கும் என்ன நகமும் தசையுமாக ரத்தமும் உடலும் உயிருமா இருக்கிறது ஆக்கிலாவும் பெருசலாம் தான். நீங்களும் தான். மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன் நிற்க முடியல. அதாவது சொல்லும்போது கொஞ்சம் அதாவது மரணத்துக்கு அதே பிசாசுக்கு இடம் கொடுத்தாலும் இழுத்துருவான். கொஞ்சம் இடம் கொடுத்தா இழுத்து போட்டுருவான். அவங்களுக்கு ஜீவனுக்குள்ளே போனவங்க மறுபடியும் மரணத்துக்குள்ளே போனாங்கன்னா மறுபடியும் ஜீவனுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். வந்தாலும் இடலர் கொடுப்பாங்க இருக்கிறவங்களுக்கு. இந்த ஊழியம் கர்த்தருடையது. அவர் யாரை நீக்கணுமோ யாரை சேர்க்கணுமோ அவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் ஒரு அப்ராணி மனுஷன். எனக்கு என்ன சொல்லும்போது நிறைஞ்சது அதையும் குறைஞ்சது தெரியாது. ஆனால் யாராச்சும் என்கிட்ட நடித்தாங்கன்னா அவர் பார்த்துக்கிடுவார். அவர்கள் ஒப்பு கொடுத்து நம்ம போயிட்டே இருக்கோம். நீங்கள் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படல வருவாங்க, கதறுவாங்க. ஐயோ நம்ம கூட தானே இருந்தார். இன்றைக்கி என்னை விரட்டுறவங்க நாளைக்கு அத்தாத்தானு கதறுவாங்க. உங்கள் எதிர்க்கவே கதறுவாங்க. ஐயோ நாங்கள் எவ்வளோ துன்பம் கொடுத்துட்டாங்க. அத்தனை சகிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க இந்த ரட்சிப்புக்குள்ளே வரணும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபை எப்படி நடத்துவான்றார். அதனால தான் நான் அவங்களை விட்டுட்டு வரல. முதல்ல குடும்பத்தை நடத்தணும், அவங்கள உள்ளே கொண்டு வரணும். அவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கேன். அவ்வளோ பொறுமை, வேறு வழி இல்லை. பொறுமை. அதே மாதிரி நம்மளும் பொறுமையாக இருந்து முழங்கால் போட்டு நீங்கள் பொறுமையாக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களை தேடி ஆத்துமக்கள் கர்த்தர் கொண்டு வருவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் கடைசி ஒரு வசனம் ரட்சிக்கப்படுவர்களை
கர்த்தர் அனுதினம் சபையில் கூட்டு சேர்த்தார்னு 47 படிங்க. அப்போஸ்தலர் 2:47 பார்த்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை பார்த்தீங்களா, ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து. அப்போ இவங்களோட முழங்கால் தான், இவங்களும் கூட தான் செய்கிறாரு. நல்லா கவனி, யார் முழங்கால் போகிறோன்னா அவனை கூட தான் செய்கிறாரு. ஆனால் இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு யார் சேர்த்தாருன்னு வருது? பவுல் சேர்த்தாருன்னு வரல. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஏன்னா இது ஊழியமே கர்த்தருடைய தான். நம்ம யார்? அவருடைய உடன் வேலையாட்கள். நம்மளுக்கு அந்த ஊழியத்துக்கு நம்ம தான் செய்கிறோம், நம்மளுக்கு தான் செய்கிறாரு. மேட்டும் இல்லை, தாழ்மை. இவ்வளோ ரகசியம் தெரியும் எனக்கு. யாராச்சும் நான் அவமானப்படுத்துகிற கூட நான் சைலன்ஸாக இருப்பேன். என்ன பற்றி தெரியலை, திட்டுறான். நாய் அடிக்கிறமா அடிக்கிறான பவுல, திருப்பி அடிக்க முடியாத அவனால். பெரிய போர் வீரன் 100 பேர் அடிப்பான். அடி வாங்கிட்டு அமைதியாக நிற்கிறான். ஏன்? அதுதான் அந்த ஊழியம். அந்த அனாயிட்டிங் வந்துட்டோன்னே இந்த ஊழியத்தை யார் செய்கிறா? கர்த்தர் செய்கிறார். யாருக்குள்ளேருந்து? நமக்குள்ளேருந்து. அப்போ ஏற்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. சாதாரண ஊழியம் அல்ல, பெரிய கனமான ஊழியம். இந்த கனமான ஊழியத்தை யார் செஞ்சா? அப்போஸ்தலன் பவுல் கொண்டு என்ன செஞ்சார்? அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தில் 1-2 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவின் ஜெப ஆலயங்களுக்கு கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்தபோது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற குணம் நானே. முள்ளில் உதைக்கிறதே உனக்கு கடினமாக. இப்போ மாட்டிக்கிட்டானா? பவுலை பிடிச்சாரு. கர்த்தர் என்ன பண்ணார்? பவுலை பிடிச்சிட்டாரு. ஏன்னா சேவான கல்லறிஞ்சு கொண்டு சரீரத்தை பாரு. அப்போ இந்த மார்க்கத்தார கிறிஸ்துவ மார்க்கத்தில் கிறிஸ்துவ யார் ஆராதிக்கிறாங்களோ அவங்கள கொலை செய்கிறதுக்கு இழுத்துட்டு போய் பிறகு தமஸ்குல நிருபகத்தை கேட்டு வாங்கிட்டான். நிருபம் கொடுத்தாங்கன்னா யார்? இவன் தான் அதிகாரி, ஃபுல் அதிகாரி. நிருபத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க. அவன் தான் ஹெட்டு. இவனுக்கெல்லாம் 100 பேர் இருப்பான். அப்படின்னாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், இந்த 100 பேர் சேர்ந்து அவனை கொண்டு வருவான், அந்த குடும்பத்தை அழிச்சிடுவாங்க. அப்படி இவனே கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு செகண்டில் ஒரு இமை பொழுதில் பிடிச்சிட்டார். அவ்வளோதான். அவர் சவுலே சவுலே முள்ளி உதவி கடினமாகவே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து பிராணம் நானேன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லு. அது ஏன் சொல்லப்படும், நீ உனக்கு நான் சொல்லுவேன், நீ போன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாரு சொன்னான் பார்த்தீங்கன்னா, படிங்க பிரதர். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் அவனுடைய சத்தத்தை கேட்டும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ஒருவனையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து கல்லங்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஏன்னா அவனு 3 நாள் பார்வை இல்லாமல் போச்சு. உனக்கு கடினமாக சொல்லு. 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமல் குடியாமல் இருந்தான். 10வது 18-19 பார்த்தீங்கன்னா அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அனனியான்ற ஒரு சீசன் அனுப்புகிறாரு. அதை தானே வருது. பத்துலேருந்து தமஸ்குலே அவன் 3 நாள் புசியாமல் குடியிருந்தான். தமஸ்குலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தின் சவுல் என்னும் தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ என்ன சொல்லும்போது இவன் அனனியா போய் பேசி அவன்கிட்ட சொன்ன மாத்திரத்தில்
அவன் உடனே பேசி சொன்ன மாத்திரத்தில் ஞானஸ்தானம் பெற்றவுடனே கண்ணிலேருந்து செதுமா அடைச்சி கண் திறக்கப்பட்டது. ஞானஸ்தானம் பெற்று பலப்பட்டு உடனேயே அறிக்கிறான். இவர் யாரும் சொன்னால் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டான். அத்தான சொல்கிறான், சவுல் கிறிஸ்து பிரணோமி ஏற்றுக்கொண்டு பார்வடைந்து ஞானஸ்தானம் பெற்று போஜனம் பண்ணி பலப்பட்டான். தமஸ்குள்ள சீசர்களுடனே சில நாள் இருந்து, வசனம் 20 பாருங்க, கிறிஸ்து பின்பு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இப்படி பிரசங்கிச்சோன்னா கொண்டு வருவானும். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொன்னாலே கொண்டு வருவானும். ஏன்னு கேட்டால் அவ்வளோ கொடூரமான ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள் யாராக இருக்காங்க? அவ்வளோ கொடூரமானவங்க. அது ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. அவன் இட்டதான், அவனை வச்சதான் சட்டம். அப்படி கொடூரமானவன், அவனை வச்சதான் சட்டம். இந்த மாதிரி யாராச்சும் இயேசு ஏன் அந்த புனோம போயிட்டு அங்கே சொன்னான்னா பிடிக்காது. ஏன்னு கேட்டால் அங்கே அந்த நாமம் வந்து பிராண்டோம் தான் இருந்தது. இயேசுன்ற நாமத்தை இடையில சொருவிட்டு அந்த வேதத்துக்கு உயிர் இல்லாத பண்ணிட்டான். இந்த இயேசுன்ற நாமத்தை இடையில சொருகிறதுனால 2000 வருஷமாக அந்த வேதம் இந்த வேதம் எப்படி ஆகிப்போச்சு? செத்த பணமாயிடுச்சு. மறுபடியும் உரிந்துண்ட 7ஆம் தூதன் வந்து இந்த நாமத்தை இடையில சொருவிட்டு நம்ம ஆராதிக்கும் போது இந்த வேதத்துக்கு மறுபடியும் என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. இந்த வேதத்துக்கு மறுபடியும் உயிர் வந்துருச்சு. இனிமேல் கொண்டு இந்த வேதத்துக்கு உயிர் கொடுத்த நாமம் எதுவோ அந்த நாமத்தில் தான் அற்புதம் அடையாளம் நடக்கும். ஏற்கனவே இயேசுன்ற நாமத்தை இனி நடக்குமா? முடிஞ்சு போச்சு. இன்னும் 10,000 வருஷம் இந்த நாமம் தான் வரப்போகுது. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டு அலறுவான். அப்படி ஒரு நிலையை கர்த்தர் நம்ப மூலியமாக கொண்டு வந்துட்டார். பார்த்திங்கன்னா அணிலே என்னும் சீசன் மூலியமாக சவுலுக்கு உணர்த்தப்பட்டு சவுல் கிறிஸ்து பிரணோமை ஏற்றுக்கொண்டு பார்வடைந்து ஞானஸ்தானம் பெற்று போஜனம் பண்ணி பலப்பட்டு தமஸ்குள்ள சீசர்களுடனே சில நாள் இருந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இவ்விதமாக பவுல் அப்போஸ்தலர் 26 அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று பேசும்போது முன்பாக அகரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக போ, உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களும் குறித்தும் நான் இன்றைக்கு உனக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிறபடியினாலே என்னை பாக்கியவான் எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைகளின்படி தர்க்கங்களையும் அறிந்து. 13வது வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. நீங்க மத்தியான வேளையிலே ராஜாவே தன் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும், அது ராஜா சொல்ற மத்தியான வேளையில ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசத்தை கண்டேன். எல்லோரும் தரையில விழுந்தபோது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நுள்ளில் கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடைய முடிஞ்சு போச்சா? பவுலை காலி பண்ணிட்டார் கர்த்தர். பவுலை மட்டும் இல்லை, இவனை பிடிக்கணும். இவன் மூலியமாகத்தான் சத்தியம் வெளியில் வரணும். பவுல் எழுதின நிருபங்களை பார்க்கும்போது பவுலுக்குள்ளே எப்பேற்பட்ட பரிசுத்தாய் ஊற்றி அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறான். நிருபத்தை படிக்க படிக்க கண்ணு தான் கலங்குது எனக்கு. அப்படி என்னடா அது எப்படி? அப்போ அவன் எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான மனுஷன். இந்த சத்தியத்துக்கு விரோதமானவனை கருத்து. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஒரு தாடி வச்சு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக தான் நான் பேசுவேன். பைபிள் தரவாக படித்தேன் அப்போவே. படித்து என்ன பண்ணுவேன்? கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக தான் நான் பேசுவேன். ஏன்னா அல்லா தான், அல்லா யாருன்றதை எனக்கு ஒரு பெரிய ஆள் காட்டி கொடுத்தாரு. அது ஒரு கொடூரமான காரியம். அது பார்த்தா எல்லாருக்கும் மைண்டு ஒருநிலைப்பட முடியாது. ஒரு மாதிரிப்பட்ட நிலை. தேவனை முகமுகமாக பார்க்குறது சாதாரண நிலை அல்ல. தேவன் ஆவியாக இருக்க நிலையை முகமுகமாக பார்க்குறது சாதாரண காரியம் கிடையாது. அதை பார்த்தவங்களுக்கு என்ன சொல்லும்போது அது மைண்டு ஸ்டடி பண்ண முடியாது. அப்போ பெற்ற நிலை அது. ஆனால் குரு மூலியமாக நீ எனக்கு காட்டி கொடுத்த யார் தெரியுமா? இந்த ஃபக்கீர்கள் வராங்கள்ல, பச்சை தலை பக்கத்து ஃபக்கீர், அவன் தான் காட்டி கொடுத்தான். அது இங்கே பார்த்தா தேவன் ஆவியார்.
கையை உதறது நின்னடாது, இவ்வளோ பெரிய ரகசியம் நம்மளுக்கு தெரியலையா? ஏன் கர்த்தர் அனுப்புகிறாரு? இந்த பைபிள் படிச்சுக்கும் போது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கஞ்சி அடிப்பாங்க, ஒரே புகை நாத்தமாக ஒரு மாதிரியாக இருக்கும். சொல்லுப்பா ஷால் பாய் இருக்கிறாரு, அவர் கஞ்செல்லாம் குடிக்க மாட்டாருப்பா, அவர் சாருங்க, அந்த அவர் தள்ளி போயிருங்க, அவர் இங்கே வச்சு என் பக்கத்தில் உட்கார வச்சுருங்க. குரு, அந்த குருகிட்ட போயிட்டு ஒரு பொட்டி வச்சுப்பா, காணிக்க பொட்டி, அவங்களாம் அவங்கவுங்க சேர்றதில் கொண்டு வந்து போட்டு, அதில் தான் அவங்கெல்லாம் சாப்பாடே. அப்படி ஒரு நிலைங்க, குரு உபதேசம் சொல்லிட்டு ஒரு நிலை அவர் தான் காட்டி கொடுத்தாரு. காட்டி கொடுக்கும்போது அப்போ எப்பேற்பட்ட அது இங்கே பைபிளில் இருக்குது. இதை அந்த நிலையை பார்க்குறதுக்கு தான் என்னை கர்த்தர் அனுப்புகிறாரு. இல்லாட்டி அந்த அவங்கள்லேருந்து பிரிஞ்சு நான் வந்து அதை அவங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அதன் உட்பாடு இந்த பைபிளை எனக்கு எல்லாத்தையும் ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்து உள்ளே தூக்குறாரு, வெளியில் கொண்டு வரார். வெளியில் கொண்டு வந்து ஏன்னு சொன்னான், அப்போ அவளே எப்படி தொட்டாரோ அப்போ அல்லா தான். அதுலேயும் எங்கே இருக்கு? அகமதியா ஜமாத்தில் 63 பிரிவு இஸ்லாமிய மார்க்கத்திலே அகமதியா ஜமாத்தில் இருக்குது. இப்போ அகமதியா ஜமாத்தில் இருக்கும்போது என்ன சொல்லும்போது அல்லா தான், ஏன்னா அரபியானோ எல்லாம் பார்த்தாச்சே, அல்லா பார்த்தாச்சு, யாருன்னு தெரிஞ்சு போச்சே, அப்போ நம்ம யாருக்கு சொல்லணும்னு சொன்னோம், அல்லா தான் நல்லா. ஏன்னா அந்த அப்படியே படிச்சுட்டே வரும்போது தான் எனக்கு கரெக்டாக சிபிஎம் சபையில் 1984 வருஷத்தில் யார் பிடிச்சிட்டா? அந்திகிறிஸ்து பிடிச்சிட்டான். கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? அவன் கையில் என்ன ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் தான் எல்லாத்தையும் காட்டிகிட்டு வரான். கடைசியில் பார்த்தா அவன் அந்திகிறிஸ்துன்றது எப்படி இருக்கும்? எங்கேருந்து கொண்டு வந்து எங்கேருந்து பிடிச்சி எங்கேருந்து ஒப்பு கொடுத்து எத்தனை வருஷம் அவனை ஆராதிச்சு கடைசியில் அவன் இல்லை அந்திகிறிஸ்து அந்த அந்திகிறிஸ்து ஆராதிக்கூட அந்த சத்தியத்தை கடைசியில் சொல்லி என்ன புரிய வைக்கிறாரு. அப்போ எவ்வளோ கஷ்டம்ப்பா, நான் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை. பசி பட்னி பஞ்சம் வறுமை கொடுமை அப்படியே அப்படியே இந்த ஊர்ந்து நடக்க முடியாதவன் எப்படி நடப்பான்? அந்த மாதிரி தான் காலுகை விழுந்து போனவன் ஒருத்தன் எப்படி நடப்பான்? புரியுதுங்களா? ஊர்ந்து நான் அந்த மாதிரி என்ன சொல்லும்போது எத்தனையோ ட்ரிப்பு அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, எவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில் பவுல் கொண்டு வராரு இந்த சத்தியத்தை. இவ்வளோ பெரிய பயங்கர கோடீஸ்வரன் அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சதை அப்படியே எழுதுகிறான். ஆனால் அவன் அனுபவிச்ச காட்டிலும் அதிகப்படியான கஷ்டத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டு என்னை ஸ்டடி படுத்திட்டார். ஒரு நாள் காலுக்கு செருப்பு இல்லை, தலைக்கு எண்ணெய் இல்லை, போடுறதுக்கு துணிமணி இல்லை, அப்படியே பைத்தியக்காரன மாதிரி பைபிளை பிடிச்சி நடக்கிறேன். 2 பிள்ளைங்க இருக்குது, மனைவி இருக்குது, ₹1 இல்லை. அப்போ ரொம்ப நடக்கும்போதே கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஒருத்தன் அங்கேருந்து ஒரு தள்ளு வண்டியில் உட்காந்துட்டு கையை தள்ளிக்கிட்டு வரான், ஒரு கட்டை வச்சு உட்காந்து இந்த சின்ன சக்கரம் வச்சு தள்ளிக்கிட்டு வரான். அவனை பார்த்தியான்றார். பார்த்தான், அவனுக்கு கால் இல்லை, அவன் அழுகுறானா? நீ அழுகுற, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படி சொல்லிவிட்டு 2 வசனம் ஏசாயாவிலேருந்து 2 வசனம் கொடுத்தார். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ நீதிமன்றம் தான், உன்மேல் எரிச்சலாக இருக்க யாரும் வெற்றி வச்சு, உன்னோடு வழக்காடு நாசமாக, உன்னோடு போராடின தேடியும் காணாது, உன்னோடு இத்தனை செய்கிற மனசில் ஒன்றுமில்லாமல் எழில் பொருள் ஆவார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன். இப்படியுமா சொல்லி என்னை பலப்படுத்தினார். இல்லாட்டினா என்ன பண்ண முடியாது? பலப்படவே முடியாது. தேவன் என்னோடு இருந்து பலப்படுத்தி அப்புறம் தான் அந்த சத்தியத்தை படிக்க வச்சு ரகசியங்களை சொல்லி கொடுத்து என்னை ஸ்திரப்படுத்தி உறுதியாக நிறுத்தினார். இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன்? சோர்ந்து போயிருப்பேன். எல்லோரும் என்ன சொன்னா, நீ பார்த்தியா நீ அங்கே இருக்கும்போது எப்படி இருந்த வித்தியாது, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய சர்ச்சில் உட்காந்து ஜெபிக்கும் போது வெங்கல கோட்டை, இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, நீ என்கிட்டே இரு, இந்த தங்க கோட்டை உனக்கு தான்றான். இவன் என்ன புரியலை எனக்கு. அப்போ சொப்பனம் புரியலை. சொப்பனத்தில் பேசுகிறான், நீ என்கிட்ட இருந்தேன் அந்த தங்க கோட்டை 3 கோட்டையும் ஒன்று தான். என்ன சொன்னால் அந்த சிஎஸ்ஐ சர்ச் பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளில் நீர் அவங்க எல்லாம் லக்ஸுரி லைஃபாக வாழ்கிறாங்க. 3 விதமான பிரிவு காட்டுறான் எனக்கு. என்ன பிரிவு சொன்னால், முதல் பிரிவு இரும்பு கோட்டை, இரும்பை போல் உள்ள ஜனங்க. 2வது பிரிவு வெங்கல கோட்டை, வெங்கலை மாதிரி உள்ள அதுக்கு மேலே உயர்வு. 3வது சொன்னால் வெறும் தங்கத்திலேயே போட்டிருப்பாங்க எல்லாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று உயர்த்துவேன் அப்படின்னு நீ என்னோட இரு அப்படின்னு கர்த்தர் தட்டி தூக்கிட்டு வந்துட்டார். பயங்கரமான கஷ்டத்துக்கு மத்தியில் நடத்தி இன்றைக்கி சத்தியத்தில் என்ன உறுதியாக ஊன்ற கட்டிட்டார். இது எதற்காண்டி என்னை கூப்பிட்டாரோ, எதற்காண்டி கொண்டு வந்தாரோ அதை அவருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு நிறைவேற்றிட்டார். உண்மையான கிறிஸ்து யாருடைய பேரன்னு ஃபுல்லாக புரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார்.
இன்றைக்கு நம்ம சபையை இந்த சத்தியத்துக்கு முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை யார் கொண்டு வந்து சேர்க்கணுப்பா? அவர் தான் கொண்டு வந்து சேர்க்கணும். யாருடைய முழங்கால நீ நின்னா நிச்சயமாக அவர் உனக்கு பதிலாக அவர் கொண்டு வந்து சேர்த்துருவார். அப்போ அந்த அகிரிப்பா ராஜா கிட்ட எப்படி அவன் சாட்சி கொடுக்குறான் பாருங்கள். அகிரிப்பா ராஜாவே சொல்லும்போது, ராஜாவுக்கு முன்பாக நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையில் பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். இவனுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். உனக்கு இவனுக்கு இவன் வந்து எப்ரியனுக்கு எப்ரியன் தான். எப்ரிய லாங்குவேஜ் தான் தாய்மொழி அவனுக்கு. இது இல்லாமல் வேறு லாங்குவேஜ்லாம் நிறைய தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு படித்ததுனால எபிரேய பாஷையில் பேசுகிறதுக்கு சொல்லணும். அப்பொழுது ஆண்டவரே நீ யார் என்று அதற்கு அவர் நானே இப்பொழுது எழுந்து காலொன்றி நில், நீ கண்டவைகளையும் காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரன் சாட்சியாக ஏற்படுத்துகிறதுக்காக தரிசனமானேன்னு சொல்கிறேன். இது தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஏன் ஆண்டவரே, நாட்டில் உனக்கு ஆளே கிடைக்கலையா? நான் தான் ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிடறேன், என்னை பிடிச்சிட்டு அழியிறீமேன்ட்டு. என்ன பிடிச்சி ஆண்டவர், நாட்டில் ஆள் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேன் உனக்கு, என்ன சாவடிக்க பார்க்குறியா? அப்போ தான் இந்த வசனத்தை கொடுக்குறாரு. நான் ஏன் உனக்கு தரிசனமானேன்? நான் பார்த்துக்கிட்டே உன்னை எங்கே கொண்டு போ. இந்த 2 வசனத்தை கொடுத்து என்னை படிக்க வச்சு முழங்கால் போட்டு படிக்க வைக்கும்போது கத்துறேன். என்னப்பா நீ சொன்னபடியே நடத்துவியா? கடைசியில் ஒரு கேள்வி, நீ சொன்னபடியே நடத்துவியா? நிச்சயமாக நடத்துவேன். நீ ஏன் அப்பப்போ சந்தேகப்படுற? ஏன்னா எனக்கு டவுட்டிங் தோமா மாதிரி சில நேரத்தில் சந்தேகம் வரும் எனக்கு. அவர்கிட்டே கேட்குறது, என்ன ஆண்டவரே நீ கரெக்டாக சொல்லு, மாறி மாறி நீ பேசுவியா? பேச மாட்டேங்குமே, கரெக்டாக சொல்லு, சொன்னபடி செய்வீரும் இல்லையா? அப்படி சொல்லி நான் சொன்னபடி உனக்கு செய்வேன். ஆனால் இன்னும் எதில் செய்துட்டார்? இப்போ வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போவும் பணம் காசு ஒன்றும் இல்லை, பெரிய பொக்கிஷம், உலக பொக்கிஷமே நம்ம கையில் இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குது, வார்த்தையில் கையில் இருக்குது. ஏன்னா உலகத்தை உண்டாக்குனவர் எங்கே இருக்கார்? வார்த்தையான இருக்கார். அதில் அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனாகிய வார்த்தை எங்கே இருக்குது? அந்த வார்த்தை மாம்சமானது. அப்போ எப்பேற்பட்ட கிருபைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு உயர்வாக தூக்கிட்டார் பாருங்க. எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், எந்த மனிதனுக்கும் கிடைக்காத அரும்பெரும் பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கார், நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா தேவனோடு, அதாவது ஒரு வசனம் சொல்லுவோம், தேவனை பெற்றுக்கொண்ட உயர்ந்த ஜாதி எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லணும், ஞாபகம் இருக்கா? ஆமாம், இவ்வளவு சமீபமாக தேவனை பெற்றிருக்க வேறே பெரிய ஜாதி எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா? அது எவ்வளோ பெரிய கிருபை, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த கிருபை. அப்பேற்பட்ட கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்ம நடத்தும்போது பிசாசு என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு போயிடுவான். இன்றைக்கி சத்துருவை வெக்கப்படுத்தி பிசாசு எவ்விதத்திலும் நம்மளை தோற்கடிக்க முடியாதபடி அவனை தோற்கடிச்சிட்டார் கர்த்தர். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த உன்னை விடுதலையாக்கி வசனம் 18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாவ மன்னிப்புன்னு சொல்கிறார் இல்லையா? எந்த நாமத்தில் பாவ மன்னிப்பு இருக்குது? பிசாசு எப்படி மாற்றிட்டான் பார்த்தீங்களா? பாவ மன்னிப்பு இல்லாத சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை திணிச்சிட்டா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பாவ மன்னிப்பு வருமா? இருக்காது. எப்படி கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 2:10 நீங்கள் அவரே போய் என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டார். லூக்கா 12:50 பார்த்தீங்கன்னா, லூக்கா 12:50 நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவு ஒன்று தான். இவர் தான் யோகன்ட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டார்ல, மறுபடியும் ஏது சொல்கிறாரு? அது ஒரிஜினல் ஞானஸ்தானம் சிலுவை மரண பிரசவம், சிலுவையில் அடிக்கப்படுறது, அதான் ஒரிஜினல் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் யார் கொடுக்க முடியும்? ஊரினுடைய ஏழாந்தம் கொடுக்கும்போது அந்த ஒரிஜினல் ஞானஸ்தானத்தை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படியே நாமத்துக்குள்ளே. அப்போ என்ன சொல்லும்போது 4 காரியங்கள் நடந்துருது. ஒன்று, இரத்தத்தால் இடமிருந்து வளமிருந்து சிலுவை மரண பிரசவையில் காயம், ரத்தம், அந்த காயத்துக்கு மேலே என்ன சொல்லும்போது முத்திரை, அந்த முத்திரை வந்துடுது. அதுக்கு மேலே என்ன சொல்லும்போது 7 சிலுவை பற்றிய உபதேசம், அந்த சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு மேலே அவருடைய நாமம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களேன்றாரு.
யாரை பார்த்து சொன்னார்? நம்மளை பார்த்து தான் சொன்னார். இப்போ நாமம் எங்கே தெரிக்கணும்? நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே அவருடைய நாமம் இருக்கணும். ஞானஸ்தானத்துக்குள்ளே என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்களே என்ன. இந்த பிசாசுக்கு எல்லாம் தெரியும், வேதம் ஃபுல்லாக தெரியும். அவன் என்ன பண்ணிட்டான்? தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? நாமத்தை நீக்கிட்டான். அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி நாமத்தை நீக்கிட்டானா இப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட அவன் நாமம் தரிக்கப்படாது இல்லையா? முடிஞ்சு போச்சு. இவன் உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான், பாதாளம் தான், செத்தாலும் அவன் நாமத்தை ஆராதிக்க 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 மரணத்துக்கு மேலே மரணம் போயிட்டு தான் இருக்கும். சாம்பர் 2000 வருஷமாக எல்லாம் கெடுத்துட்டான். நான் குட்டி சொல்கிறேன். ஊரின் துண்டை எல்லாம் வந்து மறுபடியும் இந்த சத்தியத்தை கொண்டு வரும்போது இப்போ வேதத்துக்கு உயிர் கொண்டு வந்துட்டோம். வேதத்துக்கு என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. இப்போ நாமத்தை கொண்டு வந்துட்டோம். நீ பார்த்தீங்கன்னா ஜெகோவான்னு சொல்லிட்டு ஒரு பைபிளே போட்டான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். புதிய ஏற்பாட்டில் மட்டும் இந்த நாமத்தை மாற்றிட்டு புதிய ஏற்பாடு நம்ம உருவாக்கிடலாம். புதிய ஏற்பாடை நம்ம உருவாக்கிடலாம். நான் சொல்கிறேன். ஏன்னா பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அந்த வசனத்தை எங்கே இருக்குது படிங்க. உபாமம் 4:7 அந்த வசனம் சொல்லுங்கள். இப்போ நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி. ஏன்னா இன்னைக்கு நம்ம தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிறேன் உலகத்தில் பெரிய ஜாதி எதுவுமே இல்லை, நம்ம தான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலையை, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நமக்குள் என்ன இருக்குது? அப்போ அன்னைக்கு சவுலை பார்த்து சொன்னது போல் என்ன பார்த்து சொல்கிறார். நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். அன்றைக்கி சவுலை பார்த்து சொன்னார். சவுலை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொல்லும்போது சிறப்பாங்களா அதான் சொல்லும்போது அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் கேட்குறான் 15, 16, 17, 18 சொல்லும்போது அப்பொழுது ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற பிரணவம் நானே. இப்பொழுது நீ எழுந்து காலொன்று நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்கிற போகிறவனை குறித்து உன்னை கோலியனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு நான் கேட்கும்போது இதே வசனத்தை எனக்கு காட்டுறான். யார் காட்டுறா? பிசாசு. தேவனன்னு காட்டலை. நீ ஏன்டா எனக்கு தரிசனம் பண்ணிடுறான். சிபிஎம் சாஹிப்பில் தான் 84 தரிசனம். அப்போ அவங்க ஆராதிக்கிறாங்க. யாரை ஆராதிக்கிறாங்க? அந்திகிறிஸ்து தான். அவங்க பாவம் கழுவப்படலையா? அப்போ நான் சாதிக்கிட்டு என்னை தூக்கி 2 வந்து நின்று ப்ளஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி தூக்கி அந்த இடத்துல நின்று என்னை அப்படி 2 கையையும் காட்டிட்டு நீரே ஆனால் எனக்கு அடையாளம் கேட்டால் ஒயிட்டில் அந்த ஆடுற மாதிரி காற்றுல அந்த அங்கி ஆடுற மாதிரி ஒரு விஷயனை காட்டிட்டு அப்படியே நான் என் கண்ணை குத்திட்டான் கூட. இப்போ நான் யாரை நம்பினேன்? எத்தனை வருஷமாக நம்பினேன்? கடைசியில் புரிஞ்சு போச்சு. அடா எப்படி ஏமாத்தினான் நம்மளும் அப்போ மொத்த பேரும் ஏமாற்றிட்டாங்கல்ல, உலகம் பூரா ஏமாற்றிட்டாங்கல்ல. அப்போ இந்த சத்தியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு நபர் பவுலை போல ஒரு ஊழியக்காரன் கொண்டு வந்தேன். பார்த்து என்ன சொல்கிறார்? அப்போ சொன்ன இப்பொழுது நீ எழுந்து காலொன்று நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்கிற போவைகளை குறித்து உன்னை ஊழியக்காராகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்திருக்கிற தரிசனமான். இப்போ கரெக்டாக கொண்டு வந்துட்டார் நம்மளை. ஏன்னா உண்மையிலே கிறிஸ்து யாருன்றதை எங்கே கட்டுறாரு? வார்த்தைக்குள். ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டே வரேன். மத்தேயு 11வது அதிகாரத்தை படிக்கும்போது 28வது வசனம் வரைக்கும் படிச்சுட்டு வரேன். 28 சொல்கிறாரு படிங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரசம் கொண்டவர்களே, வருத்தப்பட்டு பாரசம் கொண்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த 11வது வசனத்தை படிச்சுட்டே வர்றேன். இந்த வசனம் படிக்கும்போது அந்த வசனத்தில் வரும்போது அப்படியே ஒரு அனாயிட்டிங் எனக்குள்ளே வந்து அப்படியே சவுன்னு இறங்குது. சவுன்னு சில்லுன்னு இருக்குது பாடி. எனக்கு அப்படியே அனாயிட்டிங் வந்து என்ன கைகள்லாம் ஒத்துறது. என்னடா இதோ ஒரு அனாயிட்டிங் வந்து இறங்குது. என்ன நினச்சி பார்க்கணும். இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்போ தான் எனக்கு ஊற்றுற பரிசுத்தாவின் வல்லமை. பைபிளை படிக்கும்போது தேவாவி யார்? வேதமே தேவாவி.
நீங்கள் பண்ணி 1 யோவான் 2:27 மட்டும் படிங்க. தேவாவி யாருன்னு பாருங்கள். அபிஷேகம். தேவாவி எங்கே இருக்கார்? அபிஷேகம் எனக்குள்ளே வந்துட்டார். அன்னைக்கு வந்தவர் தான். 1 யோவான் 2:27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்குது. அன்னைக்கு ஊற்றின அபிஷேகம் எனக்குள்ளே வந்துடுச்சு. அதில் சொல்கிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்குது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகத்தை போதிக்கிறது அது சத்தியமாக பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே. இந்த அபிஷேகத்தை அன்னைக்கு ஊற்றுனது தான் எனக்கு. ட்ரெயினில் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இந்த அபிஷேகத்தை ஊற்றி அந்த வசனத்துக்குள்ளேருந்து என்னை நடத்துகிறார். வருத்தப்பட்டு பாரசப்பட்டவர்களே நீங்கள் எல்லோரும் எடுத்துருவாங்க, நானும் உங்களுக்கு இந்த வசனத்தில் தான் எனக்கு அப்படியே ஊற்றிட்டார் அபிஷேகம். இது ஒரிஜினல். இது நடந்தது. வார்த்தையில் கர்த்தர் பேசியே நான் இதை சாதகமாக பிசாசுக்கு என்ன பண்ணா, என்னடா நம்ம தொட்டாலும் அவர் கர்த்தர் பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் கோவப்பட்டு நேரே அந்த சிபிஎம் சபையில் என்ன அங்கே பிடிச்சிட்டான் அவன். நான் இவர் தான் இவரை நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அடையாளம் புரியல, வித்தியாசம் புரியலை. எங்கேருந்து வந்திருக்கேன்? அகமதியா ஜமாத்திலேருந்து போயிருந்தேன். இயேசு ஆராதிக்கக்கூடாது. அப்போ அங்கே தொட்டு என்னை இழுத்து உள்ளே கொண்டு வந்து கர்த்தர் பிசாசுகள் ஒப்பு கொடுத்துட்டார். என்ன அவன் தான் இழுத்து உள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த பிற்பாடு என்ன பண்ணார் சொல்லும்போது, இப்போ உள்ளே வந்த பிற்பாடு வேதத்தை படிக்கும்போது அவர் என்னோட பேசுகிறார். இப்போ பேசுகிறது தான் கர்த்தர். இது எனக்கு புரியலை. அப்போ எப்படி இருக்கும்? எப்போ நான் பட்ட கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள். ஒரு பக்கம் அவன் உருட்டுறான், இன்னொரு பக்கம் இவர் என்னை காப்பாற்றுறாரு. ஆனால் காப்பாற்றுறது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. உருட்டுறவன் யாருன்னே தெரிஞ்சு போச்சு. அவனை தான் ஆராதிக்கிறானோட இவர் என்னை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் தான் அவர் யாருன்றது எனக்கு தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. அப்போ நான் கேட்குறேன், என்ன ஆண்டவரே, ஆரம்பத்திலே என்னை சின்ன புள்ளையிலேயே தொட்டிருக்கலாமே, நீ நான் பிறந்த உடனே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே, சின்ன புள்ளையிலே தொட்டிருக்கலாமே, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த கிறிஸ்து பிடியில் ஒப்பு கொடுத்து எல்லாம் பண்ணி என்னை அப்படியே சித்திரவதை பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ தான் சொல்கிறாரு. அப்போ தான் இவர் சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன சொல்கிறது, அப்போ சார் எனக்கு இப்போ தரிசனமானது, எனக்கு தரிசனமானது அவனை தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் கர்த்தர் எனக்கு தரிசனமாக ஆனார் எப்போ தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, எப்போ தெரிந்தால் ஒரு ட்ரிப் தரிசனமானார். இது கிடையாது, இவன் கிடையாது. இது போர்க்கா மண்டை இப்படி இருக்கும். ஆனால் அவர் மனித உருவத்தில் தான் இருக்கிறார். அவர் யாருடைய உருவத்தில் இருக்க சொந்த வில்லியம் மரியம் பிரன்ஹாம் சொல்லிட்டு ஒரு உருவம் பார்த்தீங்க இல்லையா, அந்த பேஸில் தான் அவர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அந்த சாயலை இந்த ரூபத்தில் அந்த ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாருங்கன்னா, இப்பொழுது எழுந்து காலொன்று நில், நீ கண்டவர்களை நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போயிருவன் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துக்க உன்னை தரிசனம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை படிங்கன்னா, உன் சுய ஜனத்தாழ்த்தம் நின்றும் அந்நிய ஜனத்தாழ்த்தம் நின்றும் உன்னை விடுதலையாக்கி. இங்கே தான் நான் மாட்டிக்கிட்டேன். இங்கே தான் என்ன மாட்டேன். எங்கேருந்து கொண்டு வந்துட்டா? ஊர்லேருந்து கூட்டு வந்துடுறா. உன் சுய ஜனத்தாடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தால் விடுதலையாக்கி. சுய ஜனத்தில் என்னுடைய சொந்த பந்தம் விடுதலையாக்கிட்டு. அந்நிய ஜனம் பண்ணும்போது மறுபடியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் சேர்த்துட்டா இருப்பாங்க. இதுதான் அந்நிய ஜனம். இந்த 2 ஜனத்துலேருந்து விடுதலையாக்கி என்னை மட்டும் தனியாக கூட்டார். விடுதலாக்கிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கன்னா, அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரம் விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய திறக்கும் பொருட்டு பொழுதும் மொத்த உலகமும் சாத்தானுக்குள்ள போயிடுச்சு. நான் ஒருத்தன் தான் இப்போ வந்திருக்கிறேன். முதல்ல உங்கள் கண்ணை திறந்துட்டார் என் மூலியமாக. இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து செயல்படணும். எல்லாருமா சேர்ந்து செயல்படும் போது என்ன, பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவோம். பிசாசு என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு போயிடுவோம். ஏன்னு கேட்டால் இனி நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை. ஏன்னா உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானுடைய முள்ளங்கால் முடங்க செய்த அந்த கிறிஸ்து பிரணோமுடைய அவரே உள்ளே வந்துட்டார். இப்போ நம்ம உலகத்தில் இருப்பவனே காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே வந்துட்டார். நீ நடக்கும்போதே உனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை வெளிப்படும். சீசர்கள் நடக்கும்போது வல்லமை வெளிப்பட்டது. ஏன்னா அந்த நாமத்தை தரிச்சுக்கிட்டாங்க, அந்த நாமத்தில் ஞானாசனம் எடுத்துக்கிட்டாங்க, வந்துச்சு, வல்லமை வந்துச்சா. இப்போ 2000 வருஷமாக அந்த வல்லமை பிசாசுக்குள்ள பண்ணிட்டான். இப்போ மீண்டுமாக அந்த வல்லமை திரும்ப கொண்டு வர்றாரு.
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாக திரும்ப எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? யாரை கொண்டு? இந்த ஊரின் துண்டு 7ஆம் தூதனை கொண்டு இப்போ திரும்ப எடுப்பித்து கட்டிட்டார். இப்போ தான் நம்ம நிற்க போகிறோம். ஒன்றும் சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம். ஏன்னு கேட்டால் பிசாசுக்கு எதிர்த்துங்க ஓடி போகணும்னு சொன்னார். பிசாசு யாருன்னு புரிஞ்சிருச்சப்ப? பிசாசுக்கு எதிர்த்துனுங்கள். பிசாசுக்கு எப்படி இருக்கணும்? அதாவது நான் தரிச்சிருக்க அந்த நாமத்தை வச்சு தான் இருக்கணும். அப்பாலே போ, கிறிஸ்து பிரணவமுடைய நாமத்தினாலே சிலுவையில் அடிக்கப்படாத 27 ஆகும் சொன்ன இயேசு என்ற சாத்தானே அப்பாலே போ, உன் தேவநாயக உணவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறதே. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அப்போ நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவான்னு சொன்னால், எல்லா மக்களையும் உலக மக்கள் அத்தனை பேருமே த்ரூஅவுட் அவனுடைய காலை கீழே போட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டான். இன்றைக்கி இந்த மக்களை விடுவிக்கக்கூடிய எப்பேற்பட்ட கிருபைக்குள்ளே நம்மளை கொண்டு வரும். இதுதான் கிருபைன்றது. சத்தியத்தை அறிவு தான் கிருபை. உலகத்தில் கிருபை எது? சத்தியத்தை அறிவு தான் கிருபை. நீ உலகத்தில் இந்த மொத்த உலகத்தையும் இந்த மாதிரி 300 உலகத்தை ஒன்றா வச்சாலும் இந்த பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற ரகசியத்தையும் மறைபொருளையும் யாவும் கொண்டு வரணும். அவன் தான் தூதன். ஏன்னா இன்றைக்கி அதுக்கு முன்னாடியே நிறைய பேரை எழுப்பிட்டான் சத்துரு. ஐயோ அப்பா பேசுவான் பாரு. ஏன்னா நீ குறி சொல்கிற ஆவியை வச்சு உள்ளே இறக்கிட்ட நல்லா இருக்குமே. நீ குறி சொல்கிற ஆவி எல்லாருக்குள்ளேயும் நிறைஞ்சிருச்சு. இந்துக்கள் சாமியாரில் குறி சொல்கிறான், கரெக்டாக சொல்லுவான். நான் இப்போ எத்தனை பேரை பார்த்துருக்கேன். குழந்தை இல்லைன்னு போகிறான், அது கேட்குது, ஏண்டா நீ ஆடு வெட்டி பள்ளி கொடுத்திய ஒச்சாடா கொடுத்தியடா, நல்ல ஆடை தானே கொடுக்கணும். கத்தர்றான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் கொண்டு நல்ல ஆடை கொடுங்க. ரெண்டு ஆடு உனக்கு நான் முதல்ல 2 ஆடு ஒழுங்காக பழி கொடு, உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க வைக்கும். அதே மாதிரி 2 ஆடை பழி கொடுத்தா ரெட்டை குழந்தை. அதே இடத்த கொண்டா போடுறான். அவன் பொருத்தனை பண்ணுற போது நான் நிற்கிறேன், புள்ள விழுந்து அந்த ரெட்டை குழந்தை கொண்டு போடுற இடத்துலையும் நான் அதே இடத்துல நிற்கிறேன். கண்ணால் பார்க்க வைக்க கர்த்தர் தான் செய்கிறார் இந்த காரியத்தை, எனக்கு பார்க்க வைக்கிறார். அப்போ சத்துரு பிசாசு குறி சொல்கிற ஆவியை வச்சு அவன் குறி சொல்கிற பிரகாரம் அவன் நடந்துக்கிட்டானே உண்மையான தேவனை ஆராதிக்கும். உண்மையான தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட நாம். இப்போ நான் சொன்னேன் 1:2:27 பிரகாரம் எனக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டாச்சு. எந்த மனுஷன்ட்டையும் நான் போய் பைபிளை கற்றுக்கிறல. கிறிஸ்துவே எனக்கு குரு, அவரே எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கிறிஸ்து தான் எனக்கு குரு, அவரே சொல்லிக் கொடுத்தார். அவரே அபிஷேகத்தை ஊற்றினார், அவரே வல்லமையை கொடுத்தார், அவரே எல்லாம் எனக்கு செய்திருக்கார். பேய் பிசாசு பில்லி சூனியம் மந்திர கட்டுகள் நான் போய் ஜெபம் பண்ணால் போய்டும். நீ ஒன்றும் அல்டாப்பே பண்ண வேண்டாம். ஏன்னா உனக்கு அதிகாரம் கொடுத்தாரு. என்கிட்ட எந்த அதிகாரம்? பிசாசுகளை துரத்தும், சகல பிசாசுகளை துரத்தும், சகல வியாதியை குணமாகும். கிருபனுடைய நாமத்தில் நமக்கு அதிகாரம் போடும். சும்மா அப்படி கையை வச்சுன்னா நீ வாயை திறந்தால் போ, நீ போய் உன்னுடைய நிழல் பட்டாலே அந்த குடும்பம் நல்லா விருத்தி ஆகிரும். உனக்குள்ளே இருக்க வெள்ளமே அந்த இடத்துல போய் நின்னாலே அந்த இடத்துல சுற்றிலும் உனக்குள்ளே வெள்ளமே அப்படியே போயிட்டு அந்த இடத்துல பிசாசுடைய கிரியை முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணிடும். அப்போஸ்தலர்கள் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி மறுபடியும் அப்போஸ்தலர்கள் நீங்கள் தான் அப்போஸ்தலர்கள் வந்துட்டீங்க. அப்போஸ்தலர் ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது புதிய நாமத்தில் அவங்க செய்த ஊழியம் கம்மி, நம்ம செய்ய போகிற ஊழியம் தான் அதிகம். அவங்க செய்கிற ஊழியம் கம்மி. ஏன்னு கேட்டால் அவங்க செய்த ஊழியம் கம்மி. ஏன்னா அவன் பிசாசுக்கு சத்துரு என்ன பண்ண சொல்லும்போது அந்த ஊழியத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் 40 வருஷம் ஊழியம் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறது கர்த்தருடைய அனுமதி. ஆனால் இன்றைக்கே கர்த்தருடைய அவனே க்ளோஸ் பண்ணுறார் கர்த்தர். எல்லாம் தூதன் வந்தபோது அவனுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஏன்னா அவன் எங்கேருந்து வந்தால் பாதாளத்துக்கு தள்ளி விட்டுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாதாளத்திலே லாக் போட்டுருவார், முடிஞ்சு போச்சு. பிசாசுக்கு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு நிலையை நம்மளுக்குள்ளே தந்திருக்கணும். அப்போ இப்போ ஏற்பட்ட கிருபிக்குள்ளே நம்மளை நடத்திட்டு போகிறாரு. பார்க்கும்போது ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தான் கொண்டு வர்றார். இப்போ அந்த வசனத்தை எடுத்தேன் நான். அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் சொல்கிறேன் 17 சொல்லும்போது சொல்கிறாரு, உன் சுய ஜனத்தாரத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தார் என்றும் உன்னை விடுதலையாக்கி 18 படிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பக்கப்படுகின்றவர்களின் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அனுப்புகிறேன் என்றார். இப்பொழுது என்ன பண்ணுறாரு? இப்பொழுது நம்ம கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டார். என்னை என்ன பண்ணார்னா இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லி என்னை பலப்படுத்தினார்.
இந்த வசனத்து மூலியமாக சொல்லி என்ன பலப்படுத்தி உறுதியாக கட்டினார். இல்லாட்டி நான் சோர்ந்தே போயிருப்பேன். அப்போ நான் ஒண்டியால் தானே. அப்புறம் தான் இவர் வந்தார். ஆரம்ப ஸ்டேஜில் எத்தனை வருஷம் ஆச்சு? நீ 25 வருஷம். அதுக்கு முன்னாடி அப்போ நான் 15 வருஷம் அதுக்கு முன்னாடி வச்சுங்க கணக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஊழியத்தில் வந்து. அப்படி ஒரு நிலையை நம்மளுக்கு தந்துட்டார். ஏன்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இது மறுபடியும் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 15 சொல்கிறாரு. இப்பொழுது எழுந்து காலுண்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ கண்டவைகளும் அவர் எனக்கு தரிசனமாகி காண்பிச்ச எல்லா காரியத்திலிருந்தும் நீ எனக்கு என்னத்தை அவர் காட்டுறாரு, வேதத்துள்ள ரகசியத்தை மறைபொருள் என்ன ஆண்டவரே சொல்லிக் கொடு. நான் யார்ட்டையும் கேட்க முடியும், அவர் தான் சொல்லிக் கொடு. வேதத்தை படிக்க 1 2 27 அபிஷேகத்தை ஊற்றிட்டு வேதத்தை படிக்க எல்லாமே அவர் மைண்டில் வந்து உட்காந்துட்டார். இப்போ எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை முதல்ல என்ன வந்துருச்சு? மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. முதல்ல மாம்ச சிந்தை ஒழிச்சிட்டார், ஆவியின் சிந்தை ஒழிச்சிட்டார். ஆவியின் சிந்தை ஏறிச்சு 100 மடங்கு. அதுக்கு மேலே கிறிஸ்துவின் சிந்தை 100 மடங்கு வர வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன். அந்த கிறிஸ்துவின் சிந்தை 100 மடங்கு வந்தால் தான் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ நம்ம இல்லை பிசாசு நம்ம கிறிஸ்துவ எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை. அதனால் அப்போஸ்தலருக்கு நிருபத்தை எழுதுகிறாங்க. அந்த எழுதப்பட்ட நிருபத்தை எழுதி முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ளே நிருபத்துக்கெல்லாம் நம்ம தான் விளக்கம் சொல்லணும். எல்லாம் வந்து தான் அதுக்குரிய ரகசியத்தை மறைபொருள்னு சொல்லி இந்த ஆத்துமாக்களை பலப்படுத்தி ஆத்மா ரட்சிப்பு அருமையானது. இப்போ நீங்கள் பெற்றிருக்க ஆத்மா ரட்சிப்பு இப்போ தான் அருமையானது. இந்த 2000 வருஷமாக அருமையானது அல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுதுன்னா துரிதமாக செயல்படணும். ஆத்மா ரட்சிப்பு அருமையானது. ஆத்மாக்களை கூட்டி செய்யக்கூடிய காரியம். அதான் சொல்கிறார், நீங்கள் பூமியிலே பொக்கிஷத்தை உங்களுக்கு சேர்த்து வைக்காதீங்க, பூச்சி அங்கே துருவும் கிடைக்கும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம், பரலோகத்தில் சேர்த்து வைக்க பொக்கிஷம் எப்படி இருக்குது? நாரி கெட்டு போயிருக்கு. ஆத்மா எப்படி இருக்குது? நாரி கெட்டு போய். ஒரு வசனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? மனுஷகுமாரன் ரட்சிக்க வந்தார்னு சொல்லி. மனுஷகுமாரன் நாரி கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போச்சு ஆத்மா, மறைச்சு. ஏன்னா முந்தின ஆதாமா உருவாக்கும் போது எப்படின்னு சொல்கிறார், எப்படி உருவாக்கணும், மண்ணை எடுத்து உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாரு பாருங்கள். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும். ஐயந்த நெத்தியை கொடுத்து 1000 கொடுத்து மனுஷியை உருவாக்கி 2 பேரையும் சேர்த்து தான் குழந்தை பிறக்கதை வைக்க போகிறாரு. விட்டானா பிசாசு கைதட்டி கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு, இவன் நான் உண்டாக்கியிருக்கேன் பாருப்பா, இவங்கள்ட்ட விடுப்பா. பாவாங்க தான் வருது. கர்த்தர் என்ன பண்ணார்? அனந்த ஞானமுள்ள தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அதனால் பிசாசுகளை ஒப்பு கொடுத்தாரு. முந்தின ஆதாமையும் முந்தின ஏவாளையும் பிசாசுகளை ஒப்பு கொடுத்துட்டார். பாவத்தில் எவ்வளோ வச்சா முடிஞ்சு போச்சு கதை. இப்போ கர்த்தர் தான் மறுபடியும் என்ன சொல்லும்போது அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய வித்தில் சொந்த குமாரனை கொண்டு வர்றாரு. அவருடைய வித்தில் பரிசுத்த ஆவியில் ஒரு கன்னியை உருவாக்கி அந்த கன்னியோடு அவர் சேர்ந்து அவருடைய சொந்த குமாரனை கொண்டு வரும். அது ஒரு செக்ஷன் இருக்குது. நான் அப்போ சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய கிருபிக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து இன்றைக்கி நடத்தி நம்மளை இந்த சத்தியத்துக்காண்டி வேறு பிரித்து கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் இல்லை, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த பாக்கியத்தை பற்றி கொண்டு அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுன்றார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது சொல்கிறாரு, கலாத்தியரில் தானே அது, எது ஆமாம், இது பாருங்கள், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். ஆமாம், 2 தான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணோம். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனமடி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும். ஏன்னு கேட்டால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனம் என்பதுன்னு சொல்லும்போது ரட்சிப்புக்குரிய சத்தியம், ரட்சிப்புக்குரிய சத்தியத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசங்கம். ஒருத்தன் தூண்டி போகிறான்னா அது மெதமேலேயே கண்ணு இருக்கும். அதே மாதிரி நம்ம தூண்டி போடுறது தான். ஒரு மீனை குத்தி, மீன் என்பது இதனுடைய வார்த்தையை போட்டோன்னா அந்த மீனை டப்பக்குன்னு பிடிச்சிட்டுறாங்க. அது மீனை பிடிக்குதான்னு சொன்னால் பிடிச்சிருச்சா அந்த மீனை பிடிச்சா பரியில் போட்டுரும். அவர் சொன்னால் பரி என்பது மகிமடைந்த மணவாட்டி சபை. மீன் எங்கே வந்து விழுந்துருது? பரியாகிய மகிமடைந்த மணவாட்டி சபைக்குள் கொண்டு வந்துடும்.
அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மீன் பிடிக்கிறவன் போய் உட்காந்து தனியாக அந்த மீன் பிடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா தலைப்பா கட்டிக்கிடுவான், ஒரு கோமணத்தை கட்டிக்கிடுவான், அதுக்கு நிறைய தூண்டி வச்சுக்கிடுவான், நிறையா போடுவான், போட்டு மீனை பிடிச்சி ஒரு பெரிய தொட்டி மாதிரி பறி மாதிரி ஒன்று வச்சுருந்து அதில் தண்ணியை வச்சுக்கிடுவான், அதுக்குள்ளே மீனை போட்டுவோம், கடைசியில் உயிரோடு கொண்டு வந்து. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மீன் பிடிச்சி திங்கிறதெல்லாம் போடுவான், அவனே பிடிப்பான், அவனே சாப்பிடுவான், அவனே வெட்டுவான், அவனே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் திடீர்னு எதில் பார்த்தேன், இல்லைடா இப்படி திங்கிறானேன்னு சொல்லி எல்லோரும் ஆர்வமாக பார்க்குறான். இதை பார்த்தா அது ஒரே ஒரு மனிதன் தான். அவனுடைய ஆகாரம் ஃபுல்லாக எதில் இருக்குது, கடல்லையும் கடல் மீன் தான் இருக்குது, மீன் தான், வேறு எதையுமே அவன் சாப்பிட்றதில்ல, சம்பாதிக்க போகிறது இல்லை. இப்போ அந்த மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. இப்போ நான் போய் எங்கேயும் போய் சம்பாதிக்க முடியாது, 24 hours இந்த வார்த்தைக்குள்ளே தான் நீ. எனக்கு போர்ஷிப்பு அவர் தான் தரணும். இப்போ நீ தானப்பா கூப்பிட்டா நீ தான் கொடு, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய கிருபையாக, எவ்வளோ பெரிய சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார் தெய்வம், என் மூலியமாக உங்களுக்கு போதிக்கிறார். ஆனால் இந்த ஆத்மா பேரில் நீங்கள் எப்படி இருக்கணும், ஆத்ம தாகம். இப்போ சாம்பல் நீ தண்ணி தாகம் இருக்கா என்ன பண்ணுவ, தண்ணி குடிப்பீல, அதே மாதிரி ஒரு ஆத்ம தாகம் உனக்குள்ளே இருக்கா, இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்டீவனுக்குள்ள. அதே மாதிரி என்ன சொன்னாங்க, 2 பேரும் ப்ரிப்பேர் ஆகணும். ஆத்மா தனிப்பட்ட முறையில் ஜோமா, 2வது குடும்ப ஜோமா. குடும்ப ஜோம் பண்ணுறீங்களா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜோம் பண்ணணும். குடும்ப ஜபம் 2 மணி நேரம் பண்ணணும். எப்படி 2 மணி நேரம் சொன்னால், 4 பேரும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் ஓடிடும். இவர் தான் ஹெட்டாக உட்காரணும், இவர் தான் தலைவர், இவர் தான் உங்களுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும். குடும்ப ஜெபம் 2 மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இங்கே சபை நடக்குது, உங்கள் வீட்டில் தான் சர்ச்சை நடக்குது. அப்போ குடும்ப ஜெபம் இருந்தால் தான் இங்கே தீபாவை அசைவாடுவார். இந்த பில்டிங் நம்ம சொந்தமாக வாங்க முடியும், குடும்ப ஜெபம் இல்லாட்டி வாங்க முடியுமா? ஒருத்தர் என்ன பண்ணால், இயேசு மேலே ரொம்ப விசுவாசம் உள்ளவன், இடமில்ல ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நேரம் அந்த காலத்து 10 பைசா பெருசாக இருக்கும் இல்லையா, ஒரு குழியை நோண்டினான் இருக்கிற வாடகை வீட்டில். குழியை நோண்டி, இயேசுவே உங்களுடைய நாமத்தில் இங்கே புதைக்கிறேன்ப்பா, புதைச்சிட்டேன், இந்த இடம் எனக்கு சொந்தமாக தான். இதே ஒப்பாரி எப்படியோ அவனுக்கு பணம் தான், அந்த இடத்த அவனே வாங்கிட்டான். பிசாசி அந்த இடத்த வேற ஒருத்தன் இடத்த வாங்கி கொடுத்துட்டான விலைக்கு. நீ உண்மையாக நீ ஜெபிக்கும்போது இந்த இடம் உன் கைக்கு உனக்கு விலைக்கு தன்னால் வரும். நம்மளுடைய ஜெபத்தினால தான் நம்ம விடுதலை வாங்கிக்கிறணும் கற்றுட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லை, தங்குறதுக்காச்சும் நம்மளுக்கு இடம் இருக்கணும், தின்றுக்கு, அப்போ தான் நம்ம ஜீவிக்க முடியும். டெய்லி வெளியில் போனால் காசு இருக்குல்ல, இப்போ 1000 ரூபா பாஸ் இல்லாட்டி நான் போக முடியுமா? அதுக்கு ஒரு 1000 ரூபா வேணும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து தானே எனக்கு கைக்கு வரும். நான் இதிலேயே 24 hours உட்காந்துருக்கேன், 24 மணி நேரம் உங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு எப்படி பணம் வரும்? உங்கள் மூலியமாக தான் கத்துறேன் சார். அதே மாதிரி தான் என் சம்பவம். ஜக்கரியா இருக்கார், அவருக்கான நல்ல ஜெபமாகணும். அங்கே போயிட்டு வெறுமையாக வரக்கூடாது. அவர் போனவுடனே அவர் என்ன பண்ணணும், அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான் ஜக்கரியா. அங்கே போய் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தை பற்றி நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். அந்த புத்தியே அவருக்கு இல்லாமல் அலைகிறாரு. செம்ம டோஸ் விட்டேன், அந்த புத்தியே அவருக்கு இல்லாமல். அப்போ என்ன சொன்னால், அந்த குடும்ப ஜெபத்தில் அவரும் வந்து கலந்துக்கிட்டால் மைண்ட் வந்துடும். நான் சொல்லிடுவேன்ப்பா, அது குடும்ப ஜெபம் பண்ணாங்கன்னா உனக்கு டைம் இருந்தால் நீ போயிடுறேன், எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியாந்து வரேங்க. 2 நாள் வந்து பார்த்தாருன்னு வச்சுங்க, உங்கள் ஜெபத்தில் வந்து அவரும் உட்காந்துருவார். அதுக்கான நாங்கள் பார்க்கில் போய் 2 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணுறோம். எங்கேருந்து எங்கே வரோம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு? கையில் காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒன்று இப்போ பசியாக இருக்கப்போ ஒன்றும் இல்லைப்பா, இவர் அனுப்புவார் காசு, அப்போ 2 பேரும் சாப்பிட்டு போவோம். என்ன கேட்டால் அந்த அளவுக்கு ஜெபத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது, வாஞ்சே இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அந்த காரியம் ஒன்றுமே நம்மளுக்கு நடக்காது. அப்போ சாத்தானை எப்படி ஜெயம் கொள்வது? அதைத்தாங்க சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண. அப்போ எப்பேற்பட்ட திருவசனம் அது? ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய திருவசனம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளக்கூடிய பெரிய ஒரு வார்த்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி உலகத்திலே ஜெயம் கொண்ட மனுஷன் நான் தான். ஏன்னா இன்றைக்கி சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை எல்லாரும் ஆராதிக்கிறான். அது மட்டும் கிடையாது, தள்ளப்பட்ட ஆவிகள், நிர்வாண தேவர்கள் அனைத்து மக்களும் ஆராதிக்கிறாங்க. இந்த நிர்வாண தேவர்களுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு அவர் தான். அவரை போய் உட்காந்துட்டார். எல்லோரும் அடிமை, அவருக்கு அடிமை, எல்லாருமே அடிமை. அவர் தான் ஆர்டர் கொடுப்பார். அந்த ஆர்டர் கொடுக்குற நம்மளை கண்டா கிடுக்கிட்டுன்னு ஆடுவார். ஏன்?
இவரே ஆடினார்னா மற்ற ஆவிகள் என்ன ஆகும்? தூரம் ஓடிப்பா வராங்கப்பா, ஒதுங்கு 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 ஒதுங்கு, கண்ணு போய் மாட்டிட்டாதீங்க, அப்புறம் பொழிஞ்சு அவனுக்குள்ள வெள்ளம் நம்மளை தோற்றுச்சுன்னா நம்ம அவ்வளோதான் காலியாகிடுவோம். பயந்து அலறி ஓடும் ஆவிகள், பயந்து அலறி ஆவிகள் ஓடும். நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். நம்ம உண்மையாக இருந்தால் அவர் சொல்கிறார், எனக்காண்டி ஒரு ஸ்டெப் வச்சா உனக்காண்டி 2 ஸ்டெப் பண்ணுறார். அவருடைய ஊழியத்தில் அவருடைய ஆத்மாக்கள் சம்பாதிக்கிறதுக்கு உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கலாம். புரியுதா? படிப்பு முக்கியம்தான், அதுலேயும் பார்த்துக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய தேவனுக்காண்டி நம்மளுடைய உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும். ஆத்மா அதான் செய்கிறதில்ல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எனதான எவனும் செத்தான்றக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு இல்லாட்டி இந்த கனமான ஊழியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது. அதில் அவ்வளோ ரகசியத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏதாவது டவுட்டுன்னா உடனடியாக நான் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம், பிரதர் இது என்ன, இதுக்கு விளக்கம் சொல்லுவேன். எவ்வளோ நேரம் தான். அப்போ என்ன சொல்லும்போது இங்கே இந்த காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டார் பார்த்தீங்களா? அப்போ என்ன சொன்னால் 3வது வருஷத்தை படித்தீங்கன்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்களாய் செவி திணறுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. பார்த்தீங்களா? என்கிற இன்றைக்கி அதுதான் நடக்குது. இன்றைக்கி அதான் நடக்குது. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதுதான் இன்றைக்கி சாமியை குறி சொல்கிறது. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கனுபவி வேலையை செய். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த ஊழியத்தை செய்யும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஒன்றும் இல்லை, எங்கேயாச்சும் இப்போ சபையில் போய் நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன், சாட்சி கொடுக்குறேன், முஸ்லீம்லேருந்து வந்தனால எனக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி, நம்ம சாட்சியெல்லாம் கேட்பாங்க. அவனை கையை நீட்டி நிறைய அந்த குறி சொல்கிற ஆவியை கூப்பிட்டு எங்கெங்கே இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிடுவோம். நான் சொல்லி செய்ய தெரியாமல் இந்த ஜனங்கள் எல்லாம் வசியப்படுத்தி இழுக்க முடியாமல் இல்லை, வேண்டாம். நிறைய பணம் கொட்டணும். தனி மரியாதை, காரு தனி. யார் தினகரன் அப்படி தான் இருக்கான், பால் தினகரன் அப்படி தான் இருந்தான். தினகரன் குறி சொல்கிற ஆவிஸ் தான் அவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிட்டான். சாபக்கேடு, அந்த சாபக்கேடு நம்மளுக்கு வேண்டாம். அங்கே போய் பசியோடு தான் ஜெபம் பண்ணுறேன். தினகரன் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும், பணம் கொடுத்துருவாங்க. வேண்டாம். போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தண்ணி எங்கடா இருக்குன்னா தண்ணி இங்கே வைக்கிறோம். இங்கே தாண்டா வச்சுக்க, குடிக்கிற கூட தண்ணியில் அங்கே போன்றோம். அப்புறம் பிறந்தவங்க ஜிப்பில் பார்த்தா அந்த பாட்டில் ஒரு தண்ணி இருக்குது, ஃபுல்லாக குடிச்சிட்டு பாட்டில் வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி போனோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவன் இடத்துல போய் ஜெபம் பண்ணி அவன் தலையை நசுக்கிறது தான் நம்மளுக்கு வேலையை. நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்மளை கண்டாலே மொத்தமும் அங்கே பயமும் நடுக்கமும் திகிலும் வரும். ஏன் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். இதே வசனத்தை அவனும் சொல்கிறான், நல்லா கவனிங்க. இதே வசனத்தை அவனும் சொல்கிறான். ஆனால் அவன் நம்மளுக்கு அடிமை. கர்த்தர் அவனை நம்மளுக்கு அடிமைப்படுத்திட்டார். ஏன்? அவன் அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கிறான். ஆனால் கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியலை. நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டு வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கிறோம், வார்த்தையின்படி கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். பிரணவம்ன்ற நாமம் சாதாரண நாமமா? வார்த்தையின்படி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இந்த நாமத்தை எத்தனையோ யுகமாக சொன்ன பிசாசு அவர் கொண்டு எத்தனையோ நாள் மறைச்சி வச்சுருந்தார். 2000 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நாமத்தை நீட்டி இவன் நாமத்தை உள்ள சொருவின மறுபடியும் இவன் நாமத்தை நீக்கிட்டு மறுபடியும் நம்ம சொருவை கொண்டு வரும்போது நடக்கிற காரியமே வேறு. ஆனால் சில எதிர்ப்புகள் வரும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்ப்புகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடிப்பான்னு சொன்ன நம்மளை தொடவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கிருபைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டார். ஏன்னா இன்றைக்கு சத்தியத்தை விலகி சத்தியத்துக்கு நீ சத்தியம் சொல்லுகிட்ட கேட்கணும். சத்தியம்னா என்னன்றது சுழிவை பற்றி 7 உபதேசம் தான் சத்தியமே. சத்தியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இன்றைக்கி என்ன சொல்லும்போது இன்றைக்கு என்ன சொல்லும்போது இன்றைக்கு பார்த்தா அந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் எதை நம்பி ஜீவிக்கிறாங்க, எதை நம்பி ஓடுறாங்கன்னு சொன்னாங்க. எதையுமே நம்ப முடியல. அவங்களால எதையும் ஜீவிக்க லைஃபே அவங்களுக்கு போச்சு. அதனால் அப்போஸ்தலர் ஊழியத்தில் கர்த்தர் பவுலை எப்படி சந்தித்து இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை அவர் நடத்தி அவன் மூலியமாக நிருபங்களை கடைசியில் அவனை இரத்த சாட்சியாகவே கொண்டுட்டாங்க. அப்போஸ்தலர் தான் எப்படி செத்தாங்க? இரத்த சாட்சியாகவே சாவடிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்ன ஆய்க்கலா பிரசல எப்படி கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா? கழுத்தை நீட்டினான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதிட்டார். என்னடா கழுத்தை நீட்டினாங்களா?
எப்படி கழுத்தை நீட்ட முடியும்? அப்படியே சிந்திச்சு பார்க்குறேன். அப்படியே இதே மாதிரி அதில் சொல்லப்பட்ட அத்தனை பேரையும் கொண்டுட்டானோ, ஒரு ஆள் கூட இல்லை. தீமோத்தேயு, பவுல் ரோமாபுரியில் போய் சாப்பிடுச்சான். ரோமாபுரியில் கொண்டு போட்டான். அங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்து காலி பண்ணுற மாதிரி காலி பண்ண. அப்போ எவ்வளோ பெரிய கிருபிக்குள்ளாக நடத்தி எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான காரியத்தை இன்றைக்கி சத்துரு கொண்டு வந்து நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு பார்த்தோம். அவனை இன்றைக்கி நம்ம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டுட்டோம். ஆகவே நாம் இந்த சத்தியத்தை கேட்ட பிரகாரம் சத்தியத்தை காண்டு நம்ம நிற்கணும். அப்போ கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் விட்டு சென்ற நாமத்தை இன்றைக்கி ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த அதே நாமத்தை இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த அதே நாமம் இன்றைக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நம்மளும் அந்த ஆராதனை ஸ்தலை கொண்டு வந்து ஆராதிக்கும் போது அது ஆதி அப்போஸ்தலர் என்னென்ன அவர்களுக்கு இருந்து கர்த்தர் என்னென்ன கிரியை நடப்பித்தாரோ அதே கிரியை நாமும் நடப்பிக்கணும். அதற்கான கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.